ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒன் பீஸோட 501வது எபிசோடு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சாபோட அப்பா வந்துட்டு சாபோவை ஏஸ்ட்டை லூஃபிட்ட வந்து தூக்கிட்டு போயிடுவான் அவங்க வீட்டுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸை வந்து எதுவும் பண்ணாதீங்க, நான் கூட வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்போ சாபோ வந்து சொல்லிடுவான் அவங்க அப்பன்ட்ட. அப்போ அந்த கிரேட் டெர்மினலில் நெருப்பு வைக்க போகிற விஷயம் தெரிஞ்சு ஏஸ்ட்டையும் லூஃபிட்டையும் சொல்லணுன்றக்காண்டி சாபோ வந்து ஓடிக்கிட்டு இருப்பான். ஓகே வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சாபோ வந்து அந்த காட்ஸ்லாம் வந்து துரத்திக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது ஏசையும் லூஃபியையும் நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலை தெரிச்சு வந்து ஓடிக்கிட்டு இருப்பான் சாபோ. அப்போ ஒரு இடத்துல தடுக்கி வந்து கீழே விழுந்துருவான். பார்த்தா காட்ஸ் வந்து அப்போ சாபோ வந்து அப்படியே பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ப்ளூ ஜாம் வந்துட்டு ஏஸ்டி லூஃபிட்டையும் இந்த இடத்த நெருப்பு பற்ற வைக்க போகிறோன்ற விஷயத்தை தான் சொல்லுவான். என்னடா நெருப்பு வைக்க போறீங்களா, இங்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க, எல்லாரும் செத்து போயிடுவாங்கடா, நாங்கள் அவ்வளோ விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவன் யார்ட்டையும் சொல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஜாம் சொல்லுவான். அப்பதான் வந்துட்டு இவங்களுக்கே தெரியும், அட பாவியில எங்களை வச்சே வெடிமருந்து வைக்க வச்சிட்டீங்களான்னு நினைச்சு, நீங்க நெருப்பை வச்சா எவ்வளவு பெரிய விலை ஒரு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏசு வந்து சொல்லிட்டு இருப்பான். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நீங்க யாருமே வந்து உயிரோட பிழைக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அப்ப ப்ளூ ஜாம் வந்து இவங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நீங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கறேன், நீங்க ட்ரெஷர் எல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ப்ளூ ஜாம் ஏஸ்ட்டை வந்து கேட்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சாபோ வந்து அவங்க அப்பையும் பிடிச்சிட்டு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வந்து அப்படின்ட்டு அப்போ சாபோ கிடந்து கதறிட்டு இருப்பான். அப்பா கதவு திறங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பான் கிடந்து. அப்போ கிரேட் டெர்மினல் காமிச்சிட்டு இருப்பான். நல்லா இருட்டிடும். பார்த்தா அந்த இடத்துல வந்து சூறாவளி காத்து அப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அங்க இருக்க வெடிமருந்து எல்லாத்தையுமே வந்து வெடிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க சுத்தி சுத்தி. அப்ப இந்த பக்கம் டவுனுக்குள்ள இருந்து மக்கள்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க, அங்க என்ன நடக்குது, ஏன் நெருப்பு பத்தி எல்லாம் எரியுது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் டாடானு அவங்க டீம் எல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க, அட பாவியில நெருப்பு வச்சு பத்த வச்சுட்டாங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்ற. அப்ப அந்த கிரேட் டெர்மினலுக்கு பக்கத்துல இருக்க டவுன்ல இருக்க மக்கள் எல்லாம் வந்துட்டு காட்ஸ் வந்து வெளியேற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், இங்க இருந்து பக்கத்து டவுனுக்கு வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மக்களும் வேமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து. இன்னொரு பக்கம் அந்த கிரேட் டெர்மினல்ல இருந்து வந்து தப்பிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் வந்துட்டு வேமா அந்த கதை விட்டு வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த காட்ஸ் வந்து விட மாட்டாங்க, நீங்க யாருமே அந்த கேட்டை தாண்டி வந்து உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்தி அங்கேயே நிப்பட்டிடுவாங்க. பார்த்தா அங்க இருக்க மக்கள் எல்லாம் உள்ளே வச்சு பூட்டிட்டு இவங்க எல்லாம் காட்ஸ் எல்லாம் டவுனுக்குள்ள வந்து வந்துருவாங்க. அவங்க கிடந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கிரேட் டெர்மினல்ல வசிச்சுட்டு இருக்க மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு படிச்சக்காருவாங்க, என்னடா யாரா நெருப்பு வச்சது இந்த இடத்துக்கு அப்படின்ட்டு. போச்சு நம்ம நல்லா மாட்டிட்டோம், இந்த இடத்துல எல்லாரும் சாக போறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாம் கிடந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ப்ளூ ஜாம் வந்துட்டு அப்பாடா ரொம்ப வருஷமா நான் வந்து நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா இந்த ஊர் கிங்கோட வந்துட்டு இவன் வந்து ஒரு டீல் போட்டு இருந்திருப்பான், இந்த இடத்த வந்து நெருப்பு பத்த வைக்கணுன்றதுக்காக. நீ மட்டும் நெருப்பு பத்த வச்சு அந்த இடத்த அழிச்சிட்டேன்னா உன்னை வந்து நான் ஒரு நோபல் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த கிங் வந்து சொல்லியிருப்பான்ல. இதை கேட்டுட்டு ப்ளூ ஜாம் வந்து படுசாக்காயிருவான். ஏன்னா ரொம்ப நாள் அவனுக்கு வந்து நோபல் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும். கிங் சொன்னதை வந்து செஞ்சுட்டோம், இனிமேல் நம்ம வந்து நோபல் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி ப்ளூ ஜாம் வந்து சிரிச்சிட்டு இருப்பான் நெருப்பு பார்த்துட்டு. ஓகே வாங்க நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, இந்த கேட்டு வழியா நம்ம வந்து டவுனுக்குள்ள வந்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி ப்ளூ ஜாம் இப்ப சொல்லிட்டு இருப்பான் பைரட்ஸ். இந்த பக்கம் ஏசு லூஃபியும் கிடந்து கதறிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்கள வந்து ஒரு கயிறுல வந்து கட்டிப்பட்டு வச்சு வந்திருப்பான். அப்புறம் அந்த ப்ளூ ஜாம் வந்துட்டு அந்த கேட்டு வந்துட்டு டே நான் ப்ளூ ஜாம் வந்திருக்கேன்டா, உங்க கேப்டன் வந்திருக்கேன், கதவு திறங்கடா அப்படின்ற மாதிரி கிடந்து கதறிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ப்ளூ ஜாம்க்கு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும் நம்ம வந்து ஏமாத்தப்பட்டோமோ அப்படின்ட்டு. டேய் கதவு திறங்கடா, நாங்க வெளியே வரணும்டா, இல்லாட்டி நாங்க செத்துருவோம்டா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நீங்க சொன்னாலதான் என் நெருப்பத்தை வச்சேன், என்னை நோபலாக்குன்னு சொன்னீங்களடா அப்படின்னு சொல்லி ப்ளூ ஜாம் கிடந்து கதறிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கே புரியும் இவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. உடனே அவன் டென்ஷன் ஆகி பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும். ஒரு பக்கம் ஏசு கண்ணாடி எடுத்து அப்படியே அந்த கயிறை வந்து வெட்டி விட்டுருவான். லூஃபிலாம் கிடந்து கதறிக்கிட்டு இருப்பான், எரியுது எரியுது அப்படின்னு. டேய் லூஃபி இதுக்கெல்லாம் நேரம் இல்லடா, வாடா இங்கிருந்து கிளம்புண்டா அப்படின்ற மாதிரி லூஃபியை கூப்பிட்டு வந்து அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாபோ அங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு திரும்ப எஸ்கேப் ஆகி வந்து ஓடிடுவான். அப்ப அந்த கதை விட்டு வந்துட்டு ஏசையும் லூஃபி நான் காப்பாத்தணும், என்னை விடுங்க 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 அப்படின்னு சொல்லி சாபோ கடந்து கதறிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த போலீஸ் யாருமே சாபோ வந்து விட மாட்டாங்க. அவனை போட்டு அடியடின்னு அடிச்சு கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடத்திரி போட்டு சாபோ அம்புட்டு பேர் சேர்ந்து சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அடியடின்னு அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மூஞ்சி மரம் ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏசை லூஃபி நினைச்சவன் வந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்ப சூறாவளி காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். சாபா வந்து கீழே விழுந்து கிடப்பான். பார்த்தா டக்குன்னு சாபா பக்கத்துல யாரோ வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம டிராகன் தான் வந்து நின்றுகிட்டு இருப்பான். அப்ப டிராகனை பார்த்துட்டு நம்ம சாபா வந்துட்டு இங்க ஊர்ல இருக்க வேர்ல்டு நோபல்ஸ் தான் இந்த நெருப்பு பத்த வைக்கிறதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே தவிர்ந்ததை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க, அந்த கிரேட் டெர்மினலை விட இங்க இருக்க மக்கள் தான் வந்துட்டு ரொம்ப கேவலமானவங்க, அழுக்கானவங்க, அவங்க மன சுத்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் இவன். இந்த இடத்துல இருந்தா நான் ஃப்ரீயாவே இருக்க மாட்டேன், அதுவும் இல்லாம ஒரு நோபலா பிறந்ததுக்கு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கடைசியில ஒரு குழந்தைய எப்படி சொல்ல வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி டிராகனுக்கே வந்து படுசாக்காயிரும் சாபாவை பார்த்துட்டு. நம்மளால இந்த எதையுமே வந்து மாத்த முடியாது, ஏன்னா நானுமே இந்த கண்ட்ரில தான் வந்து பிறந்தேன் அப்படின்ற மாதிரி அப்ப டிராகன் வந்து சொல்லிட்டு இருப்பான்ல. நீங்களாவது என் வார்த்தையை வந்து கேட்கறீங்களே அப்படின்ற மாதிரி அப்ப சாபா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதுகிட்டு இருப்பான். நன்றி, உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி சாபா வந்து மயங்கி விழுந்துருவான். இந்த பக்கம் லூஃபி ஏஸ் ஓடிட்டு இருப்பான். இப்போ ப்ளூ ஜாம் பைரட்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க கப்பலும் வந்து அந்த நெருப்புல பத்தி எரிஞ்சு அப்படியே ஒண்ணுமில்லாம ஆயிரும்.
இப்படி இந்த நம்ம கிங் நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி நம்ம ப்ளூ ஜாம் வந்து கத்திக்கிட்டு இருப்பான் அந்த கிங்க. அப்ப கிங் வந்து அந்த நெருப்போட வெளிச்சத்தை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பிரைட்டா இருக்கு ஸ்கிரீனை முடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பான். ஒரு பாப்பா வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும். அப்பா அந்த எரியிற இடத்துல மக்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க நோபலா பிறக்காதது அவங்களோட தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பே வந்து அந்த சின்ன பிள்ளைட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா லூசு பையன். அப்ப நம்ம நோபல்ஸா பிறந்ததெல்லாம் வரமா, அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு பாவம் பண்ணுவாங்களா முட்டாப்பேலுக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைய கூட அவன் எப்படி மைண்டை மாத்தி வச்சிருக்கான் பாருங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் அது. சரி நாளைக்கு படிக்கணும் போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த குழந்தையும் போய் தூங்கிடும். கதவை போட்டுட்டு இவனும் போய் தூங்க போயிடுவான். அங்க இருக்கவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லூஃபி ஏசும் தப்பிக்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ ஜாம் வந்து அங்க வந்துருவான். என்ன பிடிச்சிக்கலாம் இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஏதோ நோபலாக போறேன் அதாக போறேன் இதாக போறேன்ட்டு இருந்தீங்க என்ன இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, வாழ்க்கையெல்லாம் சில சர்க்கிள்கள் தான் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் ப்ளூ ஜாம். அப்ப ஆத்தி இவங்க மூஞ்சியே சரியில்லைன்னு சொல்லிட்டு லூஃபி ஏசும் அங்கிருந்து தலைதறிச்சு வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளாம் ஒன்னா ஒர்க் பண்ணோம், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்னா வந்து சாவம் வாங்க அப்படின்ற மாதிரி இப்ப ப்ளூ ஜாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ட்ரெஷர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்டுட்டு இருப்பான் ப்ளூ ஜாம். ஏன்டா எல்லாரும் சாக போறதும் இருக்கும் உனக்கு ட்ரெஷர் முக்கியமாடா அப்படின்ற மாதிரி இப்ப ஏசு வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பான். இப்ப நீ சொல்லலைன்னா அது வந்து இது என்னோட கப்பல் எரிஞ்ச மாதிரி அது வந்து இது நெருப்புல எரிஞ்சு வேஸ்ட் ஆக போகுது, யாருக்குமே யூஸ் இல்லாம தான் வந்து போயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே ஏசு வந்து ஒரு மாதிரி வந்து பாத்துட்டு இருப்பான். அப்போ உங்களை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே நான் அந்த ட்ரெஷர் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். உடனே வந்துட்டு லூஃபி வந்துட்டு டே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செத்தீங்கடா அதை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த ட்ரெஷரோட நம்ம உயிர் தான் இப்ப முக்கியம். அப்போ ஒரு மேப்ல வந்துட்டு அவன் இருக்க இடத்த மெஷர் பண்ணி 6 வருஷமா நாங்க சேர்த்த காசு எல்லாம் இங்கதான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்லிடுவான். உடனே அந்த ட்ரெஷர் மேப்பை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு டக்குன்னு வந்து ஏசையும் லூஃபியும் பிடிச்சிக்கிடுவான் ப்ளூ ஜாம். உங்களை இங்க இருந்து நான் எஸ்கேப் ஆக விட மாட்டேன், நீங்க சொன்னது உண்மைன்னு எப்படி நான் நம்ப முடியும், அதனால நீங்களும் எங்க கூடயே தான் வந்து வரீங்க அப்படின்ற மாதிரி ப்ளூ ஜாம் சொன்னோடனே 2 பேரும் கிடந்து கதறிட்டு இருப்பாங்க. நீ விடுங்கடா விடுங்கடா விடுங்கடான்ட்டு நான் இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப வந்து அந்த நோபல்ஸை வந்து எப்படினாலும் நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ளூ ஜாம் சொல்லுவேன். அதே மாதிரி அங்க இருக்க குழந்தைங்க பெண்கள் யாரையும் விடாம நான் வந்து பழி வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல, அவங்க கண்டிப்பா நான் ரிவெஞ்ச் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேய் சாபு என்னடா பண்ணா அவன் வந்து நல்ல வேண்டாம் அப்படின்னோடனே அவனும் ஒரு நோபல் தானே அப்படின்ற மாதிரி ப்ளூ ஜாம் சொல்லிட்டு இருப்பான். நோபல்ஸ் எல்லாருமே வந்து அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உன் ஃப்ரெண்டும் உங்களையும் அப்படித்தான்டா வந்து பார்த்தான் அப்படின்ற மாதிரி ப்ளூ ஜாம் வந்து சொன்னோன்னே சாபோ நல்லவன் அப்பெல்லாம் எங்களை பார்த்திருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஏஸ் கத்திட்டு இருப்பான். அப்ப லூஃபி வந்துட்டு அப்படியே ஒருத்த கையை கடிச்சிருவான்ல அப்படியே கீழே போட்டு கத்தியை வச்சு ஒரே வெட்டு வெட்டிடுவான். லூஃபி கதறிட்டு இருப்பான். அப்ப லூஃபி வேமா கத்தியை வச்சு குத்த போவான்ல லூஃபி அப்படின்னு சொல்லி ஏஸ் வந்து கத்துனோடனே அப்படியே அவன் உடம்புக்குள்ள இருந்து கான்குரர் சாக்கி வந்து வெளியில வரும். அப்படியே அங்க இருக்க எல்லாருமே மயங்கி விழுந்துருவாங்க. கான்குரர் சாக்கி பட்டு எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்கல்ல. ப்ளூ ஜாம் மட்டும் நின்றுட்டு இருப்பான். பார்த்துட்டு வந்து பட்டு டென்ஷன் ஆயிடுவான். இருக்க எல்லாத்தையும் எப்படா நீ வந்து மயக்கம் போட வச்ச அப்படின்ற மாதிரி அவனை தூக்கி அடிச்சு போட்டு துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு ரெடியா நின்று இருப்பான். எங்களையவா ஏமாத்திர சாகுடா அப்படின்ற மாதிரி ஏச நோக்கி அப்படியே சுட போய்கிட்டு இருப்பான் அவன். ஓகே இதுல ஒன் பீஸோட எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் சந்திப்போம். பாய்.